ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிட்டிக்கு கொடுத்துட்டோம், ஹிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் வேர் டு ஸ்டடி. ஸோ ஐஎன்எம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், சரிங்களா? படிச்சிங்கன்னா என்ன கொஞ்சம் வருஷத்தை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஐஎன்எம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐஎன்எம்மோட சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஐஎன்எம்மோட சிலபஸ் சொல்லு அப்படின்னு தூக்கத்தில் கேட்டால் கூட வரிசையாக சொல்லணும். தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அதோட தலைவர்கள், இந்த தலைவர்கள் உருவான தலைவர்கள்னு சொல்லிட்டு தலைவர்கள் பேர் ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். தலைவரில் இருந்தால் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். ஸோ ரொம்ப ஈஸி தான். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 ஹெட்டிங்கிற மாதிரி தான், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2022 குரூப் 4ல் ஐஎன்எம்மில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது 2022 குரூப் 4ல் ஐஎன்எம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ எந்தெந்த ஹெட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பகத்சிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாரதியார்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வஉசியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தலைவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி சேஞ்சு போகிறோம். இதே தலைவர்கள் தான் நெக்ஸ்ட் டைமும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, தலைவர்கள் சேஞ்சு பண்ணுவாங்க. ஸோ தலைவர்கள்லேருந்தே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த தலைவர்கள் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு தலைவராக நம்ம புக்கில், ஸ்கூல் புக்கில் வந்து தலைவர்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்னா இப்போ பகத்சிங்னு ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவரை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து படிச்சிருவோம். அப்படின்றப்ப நமக்கு வந்து இது வந்து மறக்காது, சரிங்களா? அப்போ எல்லா தலைவர்களுமே நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்ஸ் கூட விடாமலும் நம்ம படித்த மாதிரி இருக்கும். அப்போ எத்தனை அந்த தலைவர்கள் மட்டும் படிச்சிங்கனாலே எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிடலாம், கரெக்டாக? தலைவர்கள் மட்டும் படித்தாலே எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிடலாம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். ஸோ இதிலிருந்து ஒரு கொஸ்டின். மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த 5 கொஸ்டினையும் 5 டாபிக் தான் இருக்குது. 5 டாபிக் 5 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாமா? ஸோ 5 டாபிக் என்னென்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய மறுமலர்ச்சி, சரிங்களா? தேசிய மறுமலர்ச்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள், சரிங்களா? இது வந்து செகண்டு. தேர்டு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், இது வந்து தேர்டு. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அதோட தலைவர்கள், சரிங்களா? உருவான தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபோர்த்து ஹெட்டிங்காக படிக்க போகிறோம். 5வது தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். ஸோ மொத்தமே எத்தனை ஹெட்டிங்? 5 ஹெட்டிங் தான். ஐஎன்எம் ரொம்ப 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 ஈஸி. சிலபஸ்ன்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதில் இருந்தால் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்கள் புக் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. அதே இது நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஐஎன்எம்லாம் வெறும் 5 ஹெட்டிங்கில் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் புக்கில் நீங்கள் 20 லெசன் கிட்ட படிக்கணும். ஆனால் இதில் எத்தனை? 5 லெசன் கிட்ட முடிஞ்சிருச்சு. அந்த 5 லெசனுக்குமே இங்கே பாருங்கள் எங்கெங்கே கொஸ்டின் எடுத்திருக்காங்க போன குரூப் 4லன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் இருந்து தான் அடுத்த டிப்பு எடுப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது, சரிங்களா? அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் இருந்து கூட கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து இப்போ கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா அடுத்த தடவை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அதில் இருந்து கூட கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ நமக்கு தேவை 5 ஹெட்டிங். அந்த 5 ஹெட்டிங்கும் தரவாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ அந்த 5 ஹெட்டிங்கும் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் தேசிய மறுமலர்ச்சி. தேசிய மறுமலர்ச்சி ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th 5வது லெசனாக இருக்குது. 11th பார்த்தீங்கன்னா 19வது லெசன் கவர் ஆகுது. 12th பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ இந்த 2 லெசன், மொத்தம் எத்தனை லெசன்? 4 லெசன் கவர் ஆகுது, சரிங்களா? இந்த 4 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். என்னது? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள். இது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 6th 7th கவர் ஆகுது. 8th செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், இந்த 3 லெசனுமே கவர் ஆகுது. 11th பார்த்தீங்கன்னா 16வது லெசன், 17வது லெசன் கவர் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகுது.
10th பார்த்தீங்கன்னா 7th லெசன் கவர் ஆகுது. ஸோ இந்த 2 லெசனையும் ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாகுதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புக்கில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த ஹெட்டிங் வந்து எந்த ஸ்கெடியூலில் கொடுக்குறோமோ அது வந்து நம்ம ஒரேடியாக நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்து அது எங்கெங்கே இருக்கோ கொஞ்சம் வெளியிலேயே போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு தலைவர்லாம் இருக்காது, புக்லேயே இருக்காத தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் வெளியில இருந்தால் நம்ம எடுத்து படிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். இது எங்கன்னா 10th 9வது லெசன். ஸோ அந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே போதும், ஓகேவாயிரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் கம்மியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? அதாவது ஐஎன்எம்க்கு இவ்வளோ தான். ஸோ மீதி எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9ல் வரும். ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐஎன்எம்க்கு இவ்வளோ தான், 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னு கூட நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்டேன். அப்படின்றப்ப உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், படிக்கிறது மட்டும்தான். ஸோ ஐஎன்எம்மில் லெசன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஸோ லெசன்ஸ் நான் சொன்ன மாதிரி யூனிட் 8 யூனிட் 9ல் கவர் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் படிப்போம். ஸோ அது படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து படித்த ஃபீலிங்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார ஸ்கெடியூலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பேன்னா தேசிய மறுமலர்ச்சி கொடுத்துருப்பேன். ஸோ தேசிய மறுமலர்ச்சியில் மொத்தம் எத்தனை லெசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 லெசன் இருக்குது. சரிங்களா? அந்த 4 லெசனுக்கும் நான் நோட்ஸ் வந்து அடுத்து தர்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி NPC அகாடமி.